வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் மாதம் ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தில் ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வச்சு உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையான மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க யாராவது ஒரு 2 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரலாம். கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். இப்போது விருச்சிக ராசிக்கான சனி பயிற்சிக்கான பலன்கள் 2025க்கான பலன்களை பார்ப்போம். கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாருங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னா 29 மார்ச் 2025 பயிற்சி ஆகிறார். இவர் மீன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2.5 ஆண்டு இருக்கிறார். அப்போது உங்களோட ராசிக்கு சனி 5ஆம் இடத்துக்கு வராருங்க. இதுக்கு முன்னாடி சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தார். அவர் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அப்போது உங்களுக்கு என்னென்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே மாதிரி ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. ரொம்ப நல்லாவே இருக்க போகிறீங்க. ஆக இப்போ இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார் அப்படின்னா, குழந்தைகளை பற்றி நீங்கள் நினச்சி கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அதுதான், அதாவது என்னென்னா, இப்போ உங்களோட குழந்தைகள் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இந்த மாதிரியான இடத்துல போய் அவங்க வேலை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு தொழிலுக்காக போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க போகும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, அவங்க நல்லா சாப்பிட்டாங்களா, எப்படி இருக்காங்க, இது மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் அவங்களை நினச்சி கவலைப்படுறது. அதே மாதிரி உங்களோட குழந்தைகள் திருமணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, அங்கே ஏதாவது அவங்க போகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்லாம் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறது. அதே மாதிரி உங்களோட குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு திருமண வயசில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, திருமணத்துக்காக பார்த்துட்ருக்க இன்னும் முடியல, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் வருத்தப்படுறதான சூழ்நிலை தான் இந்த 5ஆம் இடத்து சனி உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஆக மொத்தம் இது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கனால, இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய சனியை நம்ம அந்த இடத்த நம்ம வலுப்பெற வைக்கணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னா, குலதெய்வ வழிபாடு நம்ம பண்ணணுங்க. அதே மாதிரி நம்ம பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் நம்ம ப்ராப்பராக செய்யணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு படிப்படியாக குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் நல்லபடியாக கொடுப்பாரு. இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கொடுப்பாருங்க. ஆனால் அதுக்குள்ளே வேலை டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில டைம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா ப்ரமோஷன் கொடுத்து இந்தளவுக்கு நமக்கு இருக்க, ப்ரமோஷன் இல்லாமல் கூட இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நினைக்கக்கூட சூழ்நிலை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை டென்ஷனும் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்புறம் இந்த 5ஆம் இடத்து சனி அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படின்னா, 7ஆம் இடத்தை பார்ப்பாருங்க, 11ஆவது இடத்த பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். 7ன்னா என்ன, கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பார், 11ங்கிறது லாபஸ்தானம், 2ங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் பார்க்குறாரு. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, 7ங்கிறது பொதுவாக கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா பொதுவாகவே இந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும், எந்த பயிற்சியாக இருக்கட்டும்ங்க, ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சி, இது எல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது தான். ஆக இந்த மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ரொம்பவே சுபிட்சமாக இருக்குங்க. அதே மாதிரி கணவன் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆள் கிடச்சி அவர் வெளியூர் போய் சம்பாதிக்கிறதுக்கான, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். அதே மாதிரி இந்த 11ஆவது இடத்த சனி பார்க்குறனால இப்போ குழந்தைகள் பெற்றவங்கள்ட்டேருந்து சொத்து வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். 2026 இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க சூழ்நிலைக்கு 2026 தான் உங்களுக்கு இதுக்கான சொத்துகள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை சேல் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு நல்ல விலை கிடைக்காது. 2026 தான் உங்களுக்கு அதுக்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னாலே இது தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளை ரொம்ப கடுமையாக பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருங்க. பொதுவாக நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட 2 வார்த்தை பேசினாலும் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப கடுமையாக பயன்படுத்த வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த வருட கடைசியில் 2025 உங்களுக்கு நல்லபடியாக கல்யாண ஏற்பாடுகள் நடந்து நல்லபடியாக திருமணம்லாம் நடக்குங்க.
இந்த 2025 கூட உங்களுக்கு ஒரு ஆவரேஜான வருஷமாக இருக்கும். 2026 உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுக்காக வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் ஜூலை டு நவம்பர் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வெளிநாடு போய் நல்லபடியாக சம்பாதிப்பீங்க. பொதுவாகவே இப்போ உங்களுக்கு பண வரவுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. அதே மாதிரி வேலையிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது எல்லாமே நல்ல சிறப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் திருச்செந்தூர் போய் முருகனை வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் சனிக்கிழமையான வணங்கிட்டு வாங்க. திருநள்ளார் போய் சனீஸ்வரனை வணங்கிட்டு வாங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்புகளை கொடுக்குங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.